சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாவற்குடி விகாரையில் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி கைது செய்யப்பட்ட பேக்கு. ஓமானிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு மிதிகம சூட்டி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைப்பு. இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்கவுள்ள சூரியன், விடுக்கப்பட்ட அதிக வெப்ப எச்சரிக்கை. குமாரஜி கொடியை பதவி நீக்குமாறு நாமல் கோரிக்கை, ஊழல்வாதிகளை ஆட்சியில் வைத்திருப்பதாக சாடல். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம், 6ஆம் திகதி வரை காலக்கெடு. கார்கிவை கைப்பற்ற ட்ரம்ப் முயற்சி, விரிவடையும் மத்திய கிழக்கு போர். தொடர்வன விரிவான செய்திகள். சர்வதேச காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த இலங்கையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த மிதிகம சூட்டி என்ற பிரபாத் மதுசங்க இன்று அதிகாலை ஓமானிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மிதிகம சூட்டி சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் ஓமான் பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 3 அதிகாரிகளும் ஓமானுக்கு சென்ற நிலையில் ஓமானின் மஸ்கட் நகரிலிருந்து இன்று அதிகாலை 4:27 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்து தாஸ்தலாம் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான OV-437 என்ற விமானம் மூலம் மிதிகம சூட்டி இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த இவரை அங்கு காத்திருந்த விசேட அதிகாரிகள் குழுவினர் பொறுப்பேற்றனர். இலங்கையின் தென் மாகாணத்தில் இடம்பெற்ற பல திட்டமிட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுடன் இவருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் உள்ள இவரிடம் அவர் மேற்கொண்டு குற்ற செயல்கள் மற்றும் அவருடன் தொடர்புடைய ஏனைய கும்பல்கள் குறித்து விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் நாவற்குழியில் உள்ள விகாரையின் பிக்கு ஒருவர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாவற்குடி விகாரைக்கருகில் வசிக்கும் சிறுமி விகாரை வளாகத்தில் குடிநீரை பெறுவதற்காக நேற்று முன்தினம் சென்றுள்ளார். இதன்போது விகாரைக்கு புதிதாக வந்த இளம் வயதுடைய பிக்கு சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயாரிடம் தெரிவித்த நிலையில் தாயாரால் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த பிக்குவை நேற்று கைது செய்த நிலையில் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதவானின் வாசஸ்தலத்தில் முற்படுத்தினர். இதனையடுத்து குறித்த பிக்குவை எதிர்வரும் 2ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கைக்கு மேலாக சூரியன் எதிர்வரும் 2ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை உச்சம் தொடுக்கவுள்ளமையினால் நாடு முழுவதும் அதிக வெப்பநிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். சூரியன் எதிர்வரும் 4ஆம் திகதி பருத்தித்துறைக்கு நேராகவும் 5ஆம் திகதி எல்பிட்டியவுக்கு நேராகவும் 6ஆம் திகதி களுத்துறைக்கு நேராகவும் 7ஆம் திகதி கொழும்புக்கும் களனிக்கும் நேராகவும் 8ஆம் திகதி மகியங்கனைக்கு நேராகவும் உச்சம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக எதிர்வரும் 2ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை இலங்கையின் பல பகுதிகளிலும் அளவிடப்படும் நாளுக்கான சராசரி வெப்பநிலை 38 முதல் 42 பாகை செல்சியஸாக நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். பகல் நேரங்களில் அளவிடப்படும் நாளின் அதிகூடிய வெப்பநிலை 43 பாகை செல்சியஸினை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உடல் 40 பாகை செல்சியஸினை விட அதிக வெப்பநிலையை தாங்காது என்பதனால் இது பலருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் வெப்பநிலை என தெரிவித்துள்ளார். 40 பாகை செல்சியஸ் வெப்பவாதத்தை ஏற்படுத்தும்
வெப்பநிலையாகும் எனவும் இதனால் மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் கூறினார். குறிப்பாக இந்த அதிக வெப்பநிலை வெப்ப உணர்திறன் உள்ளவர்களுக்கு ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடும் என்றும், குறிப்பாக முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் விசேட தேவையுடையவர்களும் அதிக வெப்பநிலையினால் அதிக நீரிழப்பு உள்ளவர்களும் இந்த அதிக வெப்பநிலையினால் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். இதனால் குறித்த காலத்தில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை திறந்த வெளிகளில் மேற்கொள்ளப்படும் விளையாட்டுப் போட்டிகள் உட்பட சகல செயற்பாடுகளையும் நிறுத்துவது சிறந்தது என தெரிவித்துள்ளார். அத்துடன் 2ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இயலுமானவரை அதிக வெப்பநிலையினை உணரக்கூடிய நடமாட்டத்தினை தவிர்ப்பது சிறந்தது எனவும், குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை வெளியில் கொண்டு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அதிக வெப்பநிலை வெப்பச்சலன நிகழ்வை உருவாக்கும் என்பதனால் எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த வெப்பச்சலன மழை இடிமின்னலோடு இணைந்த மழை என்பதனால் இடிமின்னல் நிகழ்வுகள் தொடர்பான மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் பதவி விலக வேண்டும் அல்லது ஜனாதிபதி இவரை பதவி நீக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடியாளர்களை அமைச்சரவையில் வைத்துக்கொண்டு ஜனாதிபதியால் எவ்வாறு ஊழலுக்கு எதிராக செயற்பட முடியும் என்று கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அமைச்சரவையில் ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி எடுக்கவில்லை என அவர் சாடியுள்ளார். எனவே சுய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு வலுசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும் அல்லது ஜனாதிபதி அவரை பதவி நீக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். கடந்த அரசாங்கங்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் அனைவரும் ஊழல்வாதிகள், அரசு நிதி மோசடியாளர்கள் என்று குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது எனவும், அரசு தலைவர் ஊழலுக்கு எதிராக செயற்பட்டாலும் அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் அவ்வாறு இருப்பார்கள் என்று எண்ண முடியாது என நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். எனவே ஊழல்வாதிகளை ஒருபோதும் அருகில் வைத்துக் கொள்ளப் போவதில்லை எனவும், பாரபட்சமின்றிய வகையில் நடவடிக்கை எடுப்பேன் என்றும், தேர்தல் பிரச்சாரம் மேடைகளில் குறிப்பிட்ட ஜனாதிபதி செயலில் காண்பிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்படும் என கூறிய நாமல் ராஜபக்ஷ ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் எவ்வாறு ஊழலுக்கு துணை செல்கின்றார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் எனவும் கூறியுள்ளார். வடமாகாணத்தில் அண்மையில் வழங்கப்பட்ட சேவையின் தேவை கருதிய ஆசிரிய இடமாற்றம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமை மீறல் முறைப்பாட்டின் அடிப்படையில் 3 வரை இன்று விசாரணைக்கு வருமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் எழுத்து மூலமாக அழைப்பை விடுத்துள்ளது. வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர் மற்றும் பொது சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் பொதுமக்களை மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த ஊக்குவிக்கும் இலங்கையை காப்போம் என்னும் தேசிய திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் எல்னினோ காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நேற்று முதல் அடுத்த 5 மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை தூய்மையாக்கல் முன்முயற்சியின் கீழ் இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம் என்னும் மகுட வாசகத்துடன் இது முன்னெடுக்கப்படவுள்ளது. அரசு நிறுவனங்கள், தனியார் துறை, குடிசார் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்களிக்க வேண்டும் என கூறப்படுகிறது. இரவு 6 மணி முதல் 10 மணி வரை உள்ள மின்சார பயன்பாடுகள் அதிகம் உள்ள நேரங்களில் மின் பாவனையை மட்டுப்படுத்துமாறும் அல்லது அதிக மின்சாரம் தேவைப்படும் வேலைகளை பகல் நேரங்களில் மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.
இந்தியா தமிழக மண்டபம் வடக்கு கடல் வழியாக படகில் இலங்கைக்கு கடத்த இருந்த கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த கடத்தலுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மண்டபம் கடலோர காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமிழகம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அந்த வழியாக சென்ற வாகனம் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். இதன்போது வாகனத்தில் சமையல் மஞ்சள் மூட்டைகள் இருந்தமை தெரிய வந்ததை அடுத்து அதற்கான பற்றுச்சீட்டை கோரியுள்ளனர். இதனையடுத்து உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் வாகனத்தை அனுப்பியுள்ளனர். எனினும் குறித்த வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற அதிகாரிகள் மண்டபம் வடக்கு கடற்கரை அருகே உள்ள டிநகர் பகுதியில் உள்ள ஒரு களஞ்சிய சாலையில் வாகனத்தில் உள்ள பொருட்களை இறக்கி பதுக்கி வைத்த நிலையில் சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த 2 கிலோகிராம் கஞ்சா, 2 தொன் நிறையுடைய சமையல் மஞ்சள் மூட்டைகள், 10,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள், 308 கிலோ நிலக்கரி, 100 பேடி, 56 லிட்டர் பூச்சிக்கொல்லி, 10 கிலோ ஏலக்காய், 60 கிலோ மஞ்சள் பொடி உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் சர்வதேச மதிப்பு 50 லட்சம் இந்திய ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளது. தமிழகம் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் நடத்தும் அலுவலகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அலுவலகங்களில் இன்று காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யப்படவுள்ளன. வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்கள் 3 வாகனங்களில் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வர வேண்டும். அந்த வாகனங்களை தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்கு அப்பால் நிறுத்திவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேட்பாளர் மற்றும் அவருடன் 3 பேர் மட்டும் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியும் என கூறப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்றும் வேட்புமனு பரிசீலனை 7ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் எண்ணெய் வளத்தை தன்னால் கைப்பற்ற முடியும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனால் ஈரானின் பிரதான எரிபொருள் மையமான கார்க் தீவை அமெரிக்கா கைப்பற்றக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் எண்ணெய் வளத்தை தன்னால் கைப்பற்ற முடியும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனால் ஈரானின் பிரதான எரிபொருள் மையமான கார்க் தீவை அமெரிக்கா கைப்பற்றக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் ஈரானின் எண்ணெய் கைப்பற்றுவதுதான் தனக்கு மிகவும் பிடித்த செயல் என அமெரிக்க ஜனாதிபதி கூறினார். அமெரிக்காவில் உள்ள சிலர் நீங்கள் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என கேட்பதற்கு அந்த கேள்வி முட்டாள்தனமானது என்றும் அவர் கூறியுள்ளார். கார்க் தீவை கைப்பற்றலாம் அல்லது செய்யாமல் விடலாம் என்றும் இதற்காக சில காலம் கார்க் தீவில் இருக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் குறித்த தீவை மிக எளிதாக கைப்பற்ற முடியும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தூதுவர்களின் ஊடாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறும் மறைமுக பேச்சுவார்த்தைகளும் சிறப்பாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படுமா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். ஒரு ஒப்பந்தத்தை மிக விரைவாக செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாவல்குடி விகாரையில் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி கைது செய்யப்பட்ட பேக்கர். ஓமானிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு மிதிக்கம சூட்டி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைப்பு. இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்கவுள்ள சூரியன், விடுக்கப்பட்ட அதிக வெப்ப எச்சரிக்கை. குமாரஜி கொடியை பதவி நீக்குமாறு நாமல் கோரிக்கை, ஊழல்வாதிகளை ஆட்சியில் வைத்திருப்பதாக சாடல். தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம், 6ஆம் தேதி வரை காலக்கெடு. கார்க் தீவை கைப்பற்ற ட்ரம்ப் முயற்சி, விரிவடையும் மத்திய கிழக்கு போர். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.